கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவாதி தேவனுடைய நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் எந்நாளும் உண்டாவதாக. இந்த நாள் தேவ செய்தியின் தலைப்பு முழங்கால் படியிட்டு ஜெபித்தவர்கள். ஏசாயா 45 அதிகாரம் 23 வசனம். ஏசாயா 45:23. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிட்டும் என்று நான் என்னை கொண்டு ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும். இதனால் நம்ம பார்க்குற தலைப்பு முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்தவர்கள். நம்ம ஜெபம் அப்படின்னாலே நிறைய வகையில் நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம தியானிக்கிறோம். இந்த நாள் தியானத்திற்காக முழங்கால் படிக்கிட்டு ஜெபிப்பது. கிறிஸ்தவங்களாலே முழங்கால் போடுறாங்களே அப்படின்னு ஒரு ட்ரெண்டு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஜெபம்னாலே நம்ம தாழ்த்தணும். கர்த்தருக்கு முன்பாக நம்ம நிமிர்ந்து இருக்கக்கூடாது. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பார், பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்பார்னு வாசனை இருக்குது. நம்ம தாழ்த்துவது, ஆண்டவரே நமக்கு முன்பாக வந்து நிற்கிறேன் அப்பா, என்னை நான் தாழ்த்துறேன்றதுக்கு அடையாளமாக நம்ம முழங்கால் கர்த்தருக்கு முன்பாக முடங்கணும். முழங்கால்களை அவர் பலப்படுத்துவார். அந்த முழங்கால் படிட்டு நம்ம ஜெபிக்கும்போது நமக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கால தாமதம் இல்லாமல் சீக்கிரம் கிடைக்கும். சங்கீதம் 95:6 இருக்குது, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக, நம்மளை படைத்த தெய்வத்துக்கு முன்பாக இந்த பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள் அப்படின்னு சொல்கிறார் தாவீது ராஜா. நம்ம கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிடுவது ஜெபத்தில் ரொம்ப முக்கியமான பகுதி. முழங்கால் ஜெபத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. அதாவது நம்மளால் சாதிக்க முடியாத, அதாவது ஒரு மனுஷனால் எவ்வளவோ காரியம் சாதிக்க முடியாது. நான் எல்லாத்தையும் சாதிப்பேன்னு ஒரு மனுஷன் சொல்ல முடியாது. ஆனால் நம்மளால் மூளையால் சாதிக்க முடியாததை முழங்கால் படிக்கிட்டு சாதிக்க முடியும் அப்படின்னு நிறைய பரிசுத்தவான்கள் முழங்கால் ஜெபத்தை நிறைய பேர் விசுவாசிப்பாங்க. நீ முழங்கால் போட்டு ஜெபிச்சிரு. ஸ்தேவான் முழங்கால் படிக்கிட்டாரு, இயேசு வானத்தில் எழுந்து நின்றாராம். பிதாவின் வலது பக்கத்தில் இருக்கிற இயேசுநாதர் ஸ்தேவான் முழங்கால் படிக்கிட்டு வானத்தை பார்த்தவொடனே இயேசுநாதர் பிதாவின் வலது பக்கம் எழுந்து நின்னாரு. அப்போது நம்ம மூளையால் முடியாத காரியத்தை கூட நம்ம முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கும்போது நமக்காக கர்த்தர் இந்த உலகத்தை அசைப்பார். அநேக பரிசுத்தவான்கள் சொல்கிறதுனால நாங்கள் எவ்வளவோ சாதிக்கணும்னு நினச்சோங்க, ஆனால் எதையும் எங்களால் முடியல. ஆனால் நான் முழங்கால் படிக்கிட்டேன். தேவன் எனக்காக கிரியை செய்தார், தேவன் எனக்காக எழுந்தார், தேவன் எனக்காக ஒரு காரியத்தை செய்தார். இப்போ முழங்கால முடக்கினா போதும், தேசத்தில் ஒரு அசைவு உண்டாகும். இப்போ முழங்கால முடக்கினா போதும், தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரும். இப்போ முழங்கால முடக்கினா போகும், தேசத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். தேசம் மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்லேயும் சரி, நமக்கு அடங்காத பிள்ளைங்கள் இருந்தால் நம்ம பேசி பேசி ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நம்ம பேச்சு நீ அட்வைஸ் பண்ண வராத, நீ வாய மூடு அப்படின்னு சொல்கிற காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ அட்வைஸ் கேட்கவோ அட்வைஸ் பண்ணவோ நமக்கு நேரம் இல்லை. அந்த மாதிரி அவ்வளோ என்ன சொல்கிறது, ஃபாஸ்ட் ஏஐ உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்மளால் முடிந்தது ஒரே ஒரு காரணம் தான், இல்லை படைத்த தெய்வத்துக்கு முன்பாக நம்ம பணிந்து குனிந்து முழங்கால் படிட்டு, அப்பா என்னால் முடியல ஆண்டவர், என்னால் எதையும் மாற்ற முடியலப்பா, என்னால் எதையும் திருத்த முடியல ஆண்டவர், நீங்கள் எனக்காக கிரியை செய்யுங்கன்ட்டு நம்ம அறை கதவை சாத்தி முழங்கால் படிட்டா போதும், கர்த்தர் நமக்காக வீட்டையும் மாற்றுவார். வீட்டின் சூழ்நிலை தேசத்தில் அசைய வருது, தேசத்தில் எழுப்புதல் வருது, தேசத்தில் மாற்றம் வருது. உண்மைதான், நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் மாற்றம் வரணும், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வரணும், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரணும், தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா முழங்கால் ஜெபம் ரொம்ப 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 முக்கியம். ஒரு மனுஷன் வாழத்துக்கு எப்படி மூச்சு காற்று இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது, அது பெணம். நான் மூச்சு விட்டுருந்தேன், நான் ஒரு பேர் எனக்குன்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. நான் மூச்சு இல்லைன்னு சொல்லுவாங்க, ஓ மரித்து போன ஏமாவதி எழுப்புனா சொல்லுவாங்க. இல்லை இல்லை, அந்த படத்தை எப்போ தூக்க போகிறீங்கன்னு தான் கேட்பாங்க. அப்படியேப்பட்ட வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துருக்குறோம். நம்மளுடைய சுவாச காற்று எப்படி இருக்குதோ அதே போல் தான் நம்ம ஜெபம் நமக்கு முக்கியமாக இருக்கும். நம்ம நிமிர்ந்து நிற்கிறதுக்கு நமக்கு முதுகெலும்பு நமக்கு சப்போர்ட் ஆகுது. நம்ம வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஜெபம் தான் நமக்கு சப்போர்ட்டு. நம்மளை அசைக்காதபடி, நம்ம விழுந்து போகாதபடி, நம்ம தவறி விழுந்துடாதபடிக்கு, நம்ம எதுலேயும் போய் பள்ளத்தில் போய் சிக்கி கொள்ளாதபடிக்கு, பாவத்தில் போய் விழுந்துடாதபடிக்கு, ஒரு ஜெயமெடுக்க
வாழணும் அப்படின்னா முழங்கால் ஜெபம் ரொம்ப 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 அவசியம். நான் ஜெபிச்சேன், நின்னுனே ஜெபிச்சேன், உலாத்திட்டே ஜெபிச்சேன், போகிறப்போ ஜெபிச்சேன், வரும்போது ஜெபிச்சேன், எல்லாம் சரிதான். நான் இல்லைன்னு சொல்ல, தப்புன்னு சொல்ல, எல்லா ஜெபத்திலும் அது ஒரு வகை தான். ஆனால் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும்போது கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். கர்த்தருக்கு தடை இல்லை அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்யறதுக்கு எந்த தடையும் இல்லைங்க. ஆனால் நான் தடையாக இருக்கக்கூடாது. ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு கர்த்தர் ரெடி, ஆசீர்வாதம் ரெடி. ஆனால் நான் அதுக்கு தடையாக இருந்தேன்னா அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு நம்மளை நாமே மாற்றுறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஜெபிச்சு அதை மாற்றிடுவேன், இதை மாற்றிடுவேன். எதையும் மாற்ற நம்மளை நாம மாற்றிக்கிட்டாலே போதும். நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தன்னால் வந்துடும். நான் உபவாசம் போட்டு ஜெபிச்சு அதெல்லாம் மாற்றிட்டேங்க. இல்லைங்க, நான் உபவாசித்து ஜெபிச்சு என் மாம்சத்தை நான் கண்ட்ரோல் படுத்திட்டேன், என் சிந்தனையை நான் கண்ட்ரோல் பண்ணேன், என்னோடய வார்த்தையை நான் கண்ட்ரோல் பண்ணேன், எனக்கு வர வேண்டிய எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணேன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா நம்முடைய ஜெபந்தான், நம்முடைய முழங்கால் படிட்டு ஜெபந்தான். அந்த நாளில் தானியேல் பார்த்திங்கன்னா முழங்கால் ஜெபத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். தானியேலுக்குள்ளே ஒரு விசேஷித்த ஆவி இருந்துச்சுன்னு தரியு ராஜா இருக்கிற காலத்தில் அவர் கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறாரு. அவர் உண்மையும் உத்தமமாக இருந்த தானியேலை அந்த ராஜா கண்டுபிடிச்சாரு. நீ முழங்கால் படி ஜெபம் பண்ணுறியே அப்படின்னு பார்த்து அந்த ராஜா தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். எப்பொழுதுமே தானியேல் வழக்கத்தின்படியே என்ன பண்ணாரு, முழங்கால் படிட்டு ஜெபிச்சார். இப்படி ஜெபிச்சதுனால்தான் எத்தனை சூழ்நிலைகள் மாறினாலும், என்ன அவருக்கு விரோதமாக எத்தனை மனுஷங்க எழும்பினாலும், சிங்கங்களை கபியில் கொண்டு போய் போட்டாலும் அவர் பண்ண ஜெபம் அந்த சிங்கங்களின் வாயை கத்தர் கட்டி போட்டாராம். அவருக்கு ஒரு சேதமும் வரல. இதை பார்த்து தரியராஜா சொல்கிறாரு, அவர் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன். தானியேலின் தேவனுக்கு முன்பாக நம்ம நடுங்கி பயப்பட வேண்டும். தானியேலின் தேவன் தான் ஜீவனுள்ள தேவன். அவர் என்றைக்கு நிலைத்திருக்கிறவர். அவர் ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பண்ணி நிற்கும் அப்படின்னு தரியு ராஜா எழுதுறாரு. அப்போ தானியேலுடைய ஜெபம் எந்த அளவுக்கு வல்லமையான ஜெபமாக இருந்திருக்கோம் பார்த்துக்கோங்க. தானியேல் எப்படி ஜெபிச்சிருப்பார் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட நான் ஜெபிச்சேன் அப்படின்னு சொல்ல வேணாம். நம்ம ஜெபிச்சதை மற்றவங்க சொல்லணும். சிஸ்டர், உங்கள் ஜபத்தில் ஒரு வல்லமந்து சிஸ்டர். பிரதர், நீங்கள் ஜெபிச்சிங்க, எனக்கு கத்த இந்த காலத்தை கைக்குடி வரப்பினார். பிரதர், நீங்கள் ஜெபிச்சிங்க, எனக்கு ஒரு வீடு கிடச்சிது. பிரதர், நீங்கள் ஜெபிச்சிங்க, எனக்கு ஒரு வேலை நல்லபடியாக பர்மனெண்ட் ஆச்சு. நீங்கள் ஜெபிச்சிங்க, என் பையனுக்கு ஒரு திருமணக்காரன் கைக்குடி வந்து சொல்லிட்டு நான் ஜெபிச்சேன்றது எப்போதுமே நம்மளை மார்க்கெட்டிங் பண்ண வேணாம். நம்ம ஆராதிக்கிற கத்தரை நம்ம மகிமைப்படுத்தி, அவரை கனப்படுத்தி, அவரை உயர்த்தினாலே போதும். கர்த்தர் நம்மளை ஒரு நாள் யாருக்கு தலைகுனியை விடவே மாட்டார். பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 மக்கள் நம்மளை தேடி வரும்படி கர்த்தருக்கு கிருபை கொடுப்பாரு. ஒரே ஒரு எலியா ஜெபிச்சாரு. அந்த ஜெபத்தின் நிமித்தம் கர்த்தர் அநேக மக்களை எழுப்பி கொண்டு வந்தார். இன்னைக்கு நம்முடைய ஜெபமும் அப்படி ஒரு விசேஷித்த ஜெபமாக தான் இருக்கணும். எலியா 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42ஆம் வசனகுது. ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்துடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது. அப்போது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அப்போ வானத்தை அடைக்கவும் வானத்தை திறக்கவும் எலியாவுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருந்தார். அவர் என்ன நம்மளை போல பாடுள்ள மனுஷன்தான். ஆனால் அவர் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிச்ச அந்த ஜெபம் கர்த்தர் எலியாவின் வார்த்தையை கேட்டார். இன்னைக்கு நம்மளும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கும்போது கைக்கூடி வராத காரியங்கள், தாமதமாகிற காரியங்கள், நடக்க முடியாத காரியங்கள், அப்படியே ஸ்டக்காக இருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளை நம்ம வாழ்க்கையில் கூட அந்த காரியத்தை கர்த்தர் கைக்கூடி வர பண்ணுவார். நம்ம முழங்கால்கள் முடங்கணும், நம்ம நாவு யாவும் அறிக்கையிடணும், எல்லாரோட முழங்கால்களும் முடங்கும் காலம் இப்போ வந்திருக்குது. கடைசி நாட்கள், கடைசி காலங்கள், கொடிய காலங்கள் சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் நம்முடைய முழங்கால் முடக்கி நம்ம கர்த்தரை நோக்கி இயேசுவின் நாமத்தை வானத்தோர் பூமியிலுள்ளோர் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்கால்களும் முடங்கப்படும் அப்படின்னு பிலிப்பியர் வசனம் 2:10 இருக்குது. நம்முடைய முழங்கால் நம்ம முடக்கி நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக, அநேகருக்கு ஒரு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். நான் ஜெபிச்சேன், நான் ஆஸ்வதிக்கப்பட்டேன்றது முக்கியம்தான். ஆனால் அதுக்கு மேலே நம்ம முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் போராடி ஜெபிக்கும்போது கர்த்தர்
கர்த்தர் நம்மோட வாழ்க்கையில் கூட பெரிய பெரிய காரியங்களை அற்புதங்களை செய்வார். இந்த முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கணும். நமக்கு கர்த்தர் கணுக்கால் அளவு இல்லை, முழங்கால் அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஜப வாழ்க்கையை கூட கணுக்கால் அளவோடு நிற்கக்கூடாது. முழங்கால் அளவுக்கு நம்ம கடந்து வரணும். கடந்து வரும்பொழுது தான் அந்த முழங்கால் அனுபவம் தான் ஜப ஜீவியத்தின் அடையாளமாகுது. கணுக்கால் வெறும் ரட்சிப்பு தான். ஆவியான நிறைவு நமக்குள்ளே வரும்போது நம்ம முழங்கால் படிக்கிட்டு ஜெபிப்போம். கர்த்தர் முழங்கால் நின்று ஜெபிக்கக்கூடிய ஜப வீரர்களை தான் எதிர்பார்க்குறாரு. எனக்காக என் பிள்ளை ஜெபிக்க மாட்டானா, திறப்பின் வாசலேருந்து ஜெபிக்க மாட்டானா அப்படின்னு அவர் நம்மளை அதிகமாக வியாகுலத்தோடு நம்ம எதிர்பார்க்குறாரு. நம்ம கர்த்தருக்காக 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கணும். 1 மணி நேரமாவது முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும். 1 மணி நேரமாவது தேவ சமுதிரவை காத்திருந்து மன்றாடி ஜெபிக்கணும். அப்படியாப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாக கேட்பாரு. ஸ்தேவான் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற ஜெப வீரனாக இருந்தார். பகைவர்களை எத்தனை கள்ள தூக்கி எறிட்டோம். அவர் போட்ட முழங்கால் வானத்துக்கு நேராக கண்களை எடுத்தார். மகிமையின் பரலோக தேவனை அதை தரிசித்தார். பிதாவின் வலது பாசத்தில் இயேசு எழுந்து நின்றதை கண்டு பரவசடைந்தார். இன்னைக்கு நம்முடைய முழங்கால் படியிடும் போது தேவன் நமக்காக அடைப்பட்ட எல்லா வாசல்களையும் திறப்பார். எத்தனை பேர் நம்மளை கல்லெறிந்து அறியட்டும். நமக்கு விரோதமாக எவ்வளோ சட்டத்திட்டங்கள் எழும்பட்டும், எவ்வளோ கொடூரமான காரியங்கள் நடக்கட்டும், ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நம்ம முழங்கால் படிட்டு ஜெபிக்கும்போது கிருபையின் வாசல்களை கர்த்தர் நமக்காக திறப்பார். ஆவியோடும் உண்மையோடு ஜெபிக்கும்போது கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தை திறப்பார். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும். வாருங்கள் வாருங்கள்.